ரெண்டு ஒரு எம்ஜிஆரை பார்க்கணும்னா அது விஜய் தான். இவரை விட்டா இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது. இதான் உண்மை. இதை மக்கள் நல்ல தெளிவா நினைச்சு எலெக்ஷன் நேரத்தில் அழகா ஜானியை கும்பிட்டு அண்ணன் எந்த ஏற்பாடு எங்கெங்க நிப்பாட்டிருக்காரோ அவ்வளோ இடமும் ஜெயிச்சு வரணும். எம்ஜிஆர் எப்படி பட்டுக்கிட்டு ஜெயிச்சாரோ அதே மாதிரி நம்மகிட்ட கொண்டு ஒப்படைச்சிருக்காரு. அதாவது கண்டிப்பாக வெற்றியை நம்ம காணிக்கோம். அவர் விஜய் காலையில ஒன்று நம்ம சமயப்படுத்தணும். நான் ஒன்று சொல்லுவேன், மீண்டும் சொல்லிட்டு வரேன். எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான். இவரை விட்டோம்னா தமிழ்நாட்டில் யாரையும் பார்க்க முடியாது. அடுத்தால புதுசாக ஒருத்தர் கட்சி தொடங்க வந்தாலும் நடக்காது. இப்போ ஒன்றும் இல்லை, மக்கள் தெய்வம் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சார். அவர் பெரிய நடிகம்னாரு. இப்போ அவர் மக்கள் தெய்வம் கட்சி அமைச்சு இப்போ அவர் எந்த கட்சியில் இருக்காரு? அவர் கட்சி தேவையா? அவர் என்ன தனியாக இருக்கணும். ஏன் திமுக போறாரு? இதே மாதிரி கேப்டன் விஜயகாந்தி திமுக ஒழிக்கிறதுக்காக வேண்டி கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க எங்க போயிருக்காங்க? திமுக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மக்கள் நல்ல தெளிவா இந்த வார ஆட்சியில் எத்தனை கூட்டணி திமுக இருந்தாலும் விசிலுக்கு உங்க ஓட்டை போடுங்க. இந்த வாய்ப்பை விட்டாச்சு. இன்னைக்கு 7 தமிழ்நாடு ஓடிதான் காப்பாற்ற முடியாது. இதான் உண்மை. பின்ன ஏதோ நான் எம்ஜிஆர் தொண்டேன், நான் எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர் முத மாநாடு போகும்போது நான் மதுரைக்கு போயிருக்கேன். இப்போ மாட்டு வாக்கு அதுக்குன்னு பேச்சு கேட்காங்க. அப்போ சைக்கிளில் போனோம். நான் 4 நாளைக்கு முன்ன போய் மதுரையில் போய் நான் படுத்து கிடந்தேன் எம்ஜிஆர் பார்க்கறதுக்கு. அப்பவும் பார்க்க முடியல. கடைக்கு எங்கேன்னு பார்த்தேன். ஓரம் போகும்போது தான் இப்படி கையெழுத்து கும்பிட்டது. அப்போ பார்த்தது தான். இப்போ அதே மாதிரி மக்கள் எங்கே பார்த்தாலும் இப்போ நன்மையே வந்திருக்காரு. யாருக்குமே பந்தா பண்ணவோ ஜாதி பண்ணுவோம் யாரும் வரல. இந்த ட்ரிப்பு ஆட்சி மாட்டம் கண்டிப்பாக வேணும். இந்த வாய்ப்பை விட்டாச்சு அப்படின்னா ஓட்டணும். இப்போ திமுக வீழ்த்து ஆளே இல்லை அப்படின்னு அவன் மாவட்டத்தை சொல்லிடுவான். அதுக்கு தமிழ்நாடு மக்கள் இடம் கொடுக்கப்படாது. இது உண்மையாக சொல்ல செத்து போய் எம்ஜிஆர் சத்தியமாக சொல்ல இந்த இப்போ விஜய் தான் முதலமைச்சர். அவங்க எம்ஜிஆர் வாழ்க தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு